இல்ல விஜய் வந்து தான் அதிமுகவை காப்பாற்றணுங்கிற நிலைமையில அதிமுக இருக்கு. நீங்க ஒரு அதிமுக தொண்டரா சொல்லுங்க. அது வேதனையோடு தான் சொல்கிறேம்மா. 13 இடங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திமுகவிடம் தோற்றிருக்கிறது, வென்றிருக்கிறது. ஆனால் என்றைக்கும் 2ஆம் இடத்தை விட்டது கிடையாது. ஆனால் 13 தொகுதிகளிலே 3ஆம் இடத்திற்கு போகிறது, 2 இடங்களிலே 4ஆம் இடத்திற்கு போகிறது, 7 தொகுதிகளிலே கட்டுத்தொகையை பறிகொடுக்கிறது. ஆண்டிப்பட்டி 3 முதலமைச்சர்களை முன்மொழிந்த பகுதி. அந்த பகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு வாங்குறாங்க, இன்னொரு வாக்குச்சாவடியில் 7 ஓட்டு வாங்குறாங்க. ஆக வரலாற்றில் அதிமுக பெற்றிடாத ஒரு அவமானகரமான தோல்விகளை எடப்பாடியின் தலைமையில் தான் அதிமுக பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு பிளவில் ஆட்சியை இழந்தவர்கள் இப்பொழுது அடுத்தடுத்த பிளவுகள், இப்பொழுது பிளவுகள் என்பது போய் அணி அணியாக மாறி நிற்கிறது. இல்லை, அது என்ன நீங்கள் ஆதாரத்தோட இதை சொல்கிறீங்க? அணியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிறாங்க, எஸ்பி வேலுமணி தங்கமணி பிரிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குற விஷயம் தானா? இல்லை என்ன ஆதாரம்? இது என்ன பேசுறதுல என்ன ஆதாரம் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொன்ன எடப்பாடி தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட என்ன சொன்னார்? 1% கூடி இருக்கிறது என்று சொல்கிற போது எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார்? நாங்கள் தேசிய முற்போக்கு கூட்டணியில் நீடித்திருந்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் 30 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்போம் என்று சொன்னார். அப்போ இது தலைமைக்கு நேர் எதிரான கருத்து, முரண்பாடான கருத்து. அப்போ என்னன்னா, பாஜக கூட்டணியை தடுத்ததன் மூலம் நீங்கள் தான் தோல்விக்கு காரணம். இல்லை, ஆனால் அதற்கு பிறகு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிறது எப்படியோ அதில் அந்த ஸ்டாண்ட்லேருந்து அவர் விலகி எடப்பாடிக்கு பின்னாடி தானே நிற்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். எடப்பாடியை ஆதரிப்பது போலத்தான் நடிக்கிறார்களே தவிர, வெளியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் எடப்பாடியை விமர்சிப்பதை விட எடப்பாடியின் அருகே இருந்து கொண்டு அவரை விமர்சிப்பவர்கள் தான் அதிகம். முன்னுக்கு பின் பேசுகிறார்கள். இப்பொழுது தமிழகத்தினுடைய அரசியலில் நான் பார்ப்பது, விழுந்து கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான அதிமுகவின் வாக்கு வங்கியை யார் எவ்வளவு எடுத்துக்கொண்டு போவது. கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்பை வச்சு திரு விஜயனுடைய இலக்கு நிச்சயமாக அதனால தான் அதிமுகவை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. திமுகவை தனது பிரதான எதிரிங்கிறாரு, பாஜகவை கொள்கை எதிரிங்கிறாரு. ஆனால் அதிமுக குறித்து விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை 31 வருடங்கள் திமுகவை விட அதிகமாக ஆட்சி செய்த இயக்கம் அதிமுக. ஆனால் அந்த அதிமுக குறித்து அவர் விமர்சிக்காமல் கடந்து போவதற்கு காரணம், மென்மையாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை தன்வசப்படுத்த அவர் முயற்சிக்கிறார். அவர் மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடக்கூடாது, அதிமுகவின் ஒரு பாகத்தையாவது எனக்கு வேண்டும் என்று பாஜக ஆசைப்படுகிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னால், காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் அள்ளி கொண்டு போவான் என்பது போல அதிமுகவை எப்படி ஆளுக்கு பாதியாக பிரித்துக் கொள்கிற போட்டி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.